நான் இன்றைக்கி செய்ய போகிறது கம்பு தோசை. கம்பு வந்து 1 கப் எடுத்தேன்னா இட்லி அரிசி வந்து 1 கப் எடுத்துக்கணும். பச்சரிசி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். அது வந்து என்னென்னா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூட ஒரே ஒரு கைப்பிடியில் பாதி இருந்தால் போதும் உளுந்து. கடலைப்பருப்பு வந்து போடுறது எதுக்குன்னா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். வரமிளகாய் வந்து காரத்துக்கு. இதை வந்து என்னென்னா நல்லா ஒரு 3 hours 4 hours வந்து நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஆட்டிட்டு ஒரு 2 hours வந்து வெளியில் வச்சுருங்க, நல்லா புளிச்சிடும். அதாவது சம்மர் டைம் வின்டர் அது வந்து பார்த்துக்கோங்க. நல்லா புளிச்சதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கம்பு தோசை. கம்பு தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கம்பு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து என்னென்னா இட்லி அரிசி, இது 1 கப். 2 வந்து நம்ம ஈக்குவலாக தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து தோசை வந்து நல்லா வரும். அதாவது உளுந்து வந்து என்னென்னா நம்ம ஒரு கை எடுக்கிறோம்னா அதில் பாதி மட்டும் போட்டால் போதும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். பச்சரிசி வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இல்லைனா ஒரு கை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த அதாவது 1 கப் கம்பு 1 கப் அரிசிக்கு வந்து பச்சரிசி வந்து ஒரே ஒரு கை மட்டும் எடுத்துக்கலாம். உளுந்தும் பச்சரிசி ஒரு கை எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நம்ம தேவைன்னா ஆனியன் போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டியதில்லை. இது வந்து நான் கார கம்பு தோசை தான் பண்ணுறேன். அதனால் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஊற வச்சு மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ அரைச்சிக்கணும். இந்த மிளகாய் மட்டும் என்னென்னா தண்ணி கூடயே நம்ம வந்து ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து என்னென்னா நல்லா அரைப்படும். அதனால் நான் வந்து இது என்னென்னா தண்ணியிலையே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பறிக்க போகிறோம். மினிமம் வந்து ஒரு 4 hours வந்து இந்த கம்பு அரிசி எல்லாமே ஊறணும். அதுக்கப்புறம் மாவு வந்து புளிச்சு தான் நம்ம வந்து தோசை சுட போகிறோம். புளிக்கிறது வந்து டைம் என்னென்னா சம்மர் டைம்னால் நீங்கள் 2 hours வெளியில் வச்சிங்கனாலும் புளிச்சிரும். அதாவது வின்டர் டைம்னால் மினிமம் 4 hours அது மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னென்னா நான் ரெடி பண்ணிவிட்டு மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த நாள் தான் நம்ம சுட போகிறோம். நைட்டு வந்து நீங்கள் வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அரைச்சி வச்சுருங்க. அடுத்த நாள் தான் நம்ம சுட போகிறோம். நான் வந்து கம்பு தோசை ஒரு 4 hours ஊற வச்சுட்டு இதை அரைச்சி திருப்பியும் வந்து நான் 2 hours மட்டும்தான் புளிக்க வச்சுருக்கேன். நல்லா புளிச்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உப்பு போடாமையே புளிச்சிருக்கு. அதனால் நம்ம வந்து எப்போ நம்ம சுடுறோமோ அப்போ நம்ம உப்பு போட்டால் போதும். இது வந்து நம்ம பிளெயின் கம்பாவும் நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் தேவையான அளவு நான் உப்பு போட்டுறேன். பச்சரிசி வந்து என்னென்னா அந்த கிறிஸ்பிக்காக நம்ம போட்டிருக்கிறோம். அப்போ தான் வந்து தோசை வந்து நல்லா வருங்கிறதுனால. இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு. இது வந்து பிளெயின் தோசை. ஃபஸ்ட்டு தோசை மட்டும் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கம்பு வந்து என்னென்னா நல்லா வேகணும். வேகலைன்னா வந்து டைஜஷன் ரொம்ப லேட் ஆகும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வருது. இது காரணம் என்னென்னா நம்ம பச்சரிசி போட்டதுனால இந்த மாதிரி வருது. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இது வந்து இன்னும் ஆனியன் போடாத தோசை. இப்போ நம்ம அடுத்த தோசை ஆனியன் போட்டு செய்யலாம். ரெண்டாவது ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனியன் போட்டுட்டு மெதுவாக தான் ஆக்சுவலாக வந்து நல்லா தோசை சுட முடியும். இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு சுட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து தோசையாகவும் சுடலாம், நம்ம
பணியாரமாகவும் எடுத்து சுடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம். கொஞ்சம் வேகணும். திருப்பி போட்டுக்கலாம். எனக்கு செய்ய போகிறது கோதுமை வெஜ் தோசா. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கோதுமை மாவு நம்ம எப்படி கரைக்கிறோமோ அதே மாதிரி தான், அதாவது கோதுமை தோசை கரைக்கிற மாதிரி தான். அது கூட வந்து நம்ம முட்டைக்கோஸ், கேரட் வந்து நான் ஆட் பண்ணல. நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம். நீங்கள் வேணும்னா கேரட் ஆட் பண்ணியும் நம்ம செய்யலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூட பச்சை மிளகாலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கோதுமை வெஜிடபிள் தோசை. தேவையான பொருட்கள், நம்ம கோதுமை வந்து 1 கப் எடுத்துக்கலாம், முட்டைக்கோஸ் 1 கப், குடமிளகாய் 1 இருந்தாலே போதும், 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 1, இஞ்சி 1 துண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், சீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், பெரிய வெங்காயம் 1. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள். இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான போட்டுக்கலாம். அடுத்து வெஜிடபிள்ஸ், ஆனியன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம், குடமிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் தண்ணி, அதாவது கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இப்போ நம்ம கரைக்கணும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கேரட் வந்து நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, கேரட்டும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீட்டில் வந்து என்ன காய்கறிகள் இருக்கோ அதை வச்சு நான் செஞ்சிட்ருக்கேன். இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாம். நீங்கள் இதுக்கு தேவைன்னா கடலை மாவு கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணனா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது வந்து லேசாக வராது, கொஞ்சம் வந்து திக்காக தான் வரும், அதாவது தடிமனாக தான் வரும் தோசை. உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஊற்றுறதுக்கு முன்னாடியே. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை கல் வச்சாச்சு. நம்ம லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இது வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறதும் நல்லா வேகும், வெஜிடபிள்ஸும் நல்லா வேகும். இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் மார்னிங் டிஃபனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்தளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த ஓரத்தில் தான் வந்து வேகாமல் இருக்கும். இது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஊற்றணும். சிம்மில் வச்சுட்டு மூடியும் வச்சுக்கலாம். மூடி வச்சிட்டோன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம மூடக்கூடாது, ஏன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னா நல்லா வெந்துடும். நம்ம சீக்கிரமாக எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். கோதுமை வெஜிடபிள் தோசை ரெடி. நான் கோதுமை தோசை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து என்னென்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது என்னென்னு கேட்பாங்க. என்னோடய வியூவர்ஸ் வந்து 2-3 பேர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.